எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சோமாக இருக்கிறேன். எப்பயுமே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்வேன். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கு நான் கொலண்டுக்கு போக வலிக்கிட்டு இருக்கிறோம். நானும் என் ஹஸ்பண்டும் இது கொலண்டில் நடக்கிற அந்த ஃப்ளவர் ஷோ பார்க்குறதுக்காக நாங்கள் இன்றைக்கு வலிக்கிட்டு இருக்கிறோம். 5 நாள் ஹாலிடேயாக நான் வலிக்கிட்டு இருக்கிறேன். 2 லீஃப் ஃப்ளவர் ஷோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வலிக்கிட்டு இருக்கிறோம். காலையில் 7:30 மணி. இப்போ நாங்கள் பெரிய எடுத்துருக்கிறோம். கொலண்டுக்கு காரில் தான் போகிறோம். நானும் என்ற கணவரும் இப்போ பெரியில் ஏற்றிட்டு பெரியக்குள்ளே நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். கடல் நல்ல அமைதியாக இருக்குது. காலையில் அங்கே ஒரு கப்பல் நிற்கிது. ஒரு கப்பல் இப்போ தான் போனது, அங்கே போய்கொண்டு இருக்குது. எங்களோட ஃபெரி இன்னும் வெளிக்கிட இல்லை, வெளிக்கிட போகுது இனித்தான். பிரான்ஸுக்குள்ளே வந்துட்டோம். இதுலேருந்து எவ்வளோ நேரம் ஓடணும் நாங்கள்? இதில் இருந்தால் 270 மைல் ஓடணும். இவ்வளோ நேரம் ஒரு ஆள் சொன்ன காணாது, 2 பேர் சொல்ல போயிடும். இப்போ நாங்கள் ஃப்ரான்ஸுக்குள்ளே இறங்கி, ஃப்ரான்ஸில் இருந்து எவ்வளோ தூரம்? பெல்ஜியமாப்பா? பெல்ஜியம் அவ்வளோ பார்டர் கொஞ்சம் அவ்வளோ தூரம் பண்ணிடல. நாங்கள் இப்போ நிப்பாட்டுற இடம் 2.5 மணி அளவு லாஸ்ட் ஸ்டாப் 2.5 மணி நிப்பாட்டி தான் போகணுமா? நிப்பாட்டா போயிடலாவா? 5 மணி 6 மணி 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் போடணும். அதை சொல்லப்போல. ஓகே. இப்போ நான் இன்னும் உங்கள்கிட்ட கேட்க நானண்டா, லண்டனில் ரைட் சைடில் டிரைவிங், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், ஜெர்மனி, சுவிஸ் எல்லாமே லெஃப்ட் சைடு. என்ன மாதிரி இல்லை, நான் சரிங்க சொல்கிறேன். சரிங்க, இங்கால மாற்றி தானே வருது. இப்போ எல்லாமே மாறி தானே வருது. எங்களுக்கு அந்த கைப்பழக்கத்துக்கு இருந்தது. நாங்கள் லண்டனில் ஓவர்டேக் பண்ணிக்க இந்த பக்கம் பண்ணுவோம், ரைட்டில் தானே எடுப்போம். இங்கால எல்லாமே லெஃப்ட்டுக்கு எடுக்கணும். இது ஓவர்டேக் பண்ணி. ஆனால் ரவுண்ட் அபவுட்டில் சுற்றிக்கல ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ் இல்லை, ஆன்டி கிளாக். ஓ, அது அப்போ மறந்துட்டா. இதில் நான் உங்களுக்கு காட்டுறது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இடது பக்கத்தில், என்னோட இடது பக்கத்தில் போகிற லொரிகள் எல்லாமே லண்டனுக்குள்ளே போய் கொண்டிருக்கிற லொரிகள். இவ்வளவு லொரி போகுதுண்டு போயிட்டே இருக்குது. கார்களை விட லொரிஸ் தான் நிறைய இருக்குது, போயிட்டே இருக்குது. அதே மாதிரி வெளியிலேயும் வந்து கொண்டு இருக்குது. எனக்கு ஒரு ஆசை, ஒரு நாளைக்கு இந்த லொரியை வேண்டி நான் ஓடி பார்க்கணும். நீங்கள் லொரி ஓடினீங்களா? இல்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு ஹாய் பண்ணி ஓடுறானே? சும்மா ஓடலாமே லொரியா? பழகிற இடம் இருக்குன்னு தானே. ஒரு நாள் லெசனுக்கு போய் பார்க்குறது. கார் வளர்க்குற வேலையை விட்டு போயிட்டு கொஞ்ச நாளைக்கு லொரி ஓடி பாருங்க. நானும் வரி கொஞ்ச நாளைக்கு வரலாம். நாங்கள் ஒரு பிரேக்கில் நிப்பாட்டிட்டு இப்போ எத்தனை மணி? 11:30. எனக்கு கடையில் பண்ணுற கோப்பி பிடிக்காது. நான் வீட்டில் இருந்தே கோப்பி போட்டுக்கணும் வந்தேன். எப்படிங்க இன்றைக்கு சூப்பரான கோப்பி தரப்போங்க உங்களுக்கு. என்ன இது இவ்வளோ நேரமாக தப்பு வந்துருக்கு? சூடு சம்மந்தம் செம சுடுதப்பா. எத்தனை மணிக்கு போடுனாங்க? 4 மணிக்கு. 4 மணி. ஒரு மோதகம், ஒரு வடை. இந்த ரோடு எவ்வளவு நேராக போகுதுன்னு சொல்லி இந்த லைட் போஸ்ட்டை பாருங்க, அவ்வளவு நேராக இருக்குது. நாங்கள் இப்போ பெல்ஜியத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். பெல்ஜியம் பார்த்தீங்களான்னு சொன்னால் ஒரே தோட்டம் தான், ஃபார்ம் தான். எங்கே பார்த்தாலும் ஃபார்மாக இருக்குது. நாங்கள்
ஃபெரியில இருந்து இறங்கி பிரான்ஸுக்குள்ள கொஞ்சம் தூரம் தான் ஓடி இருப்போம். அதுக்கு அங்கால நாங்கள் பெல்ஜியம் போர்டர் வந்துட்டோம். வந்து பெல்ஜியத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு வடிவான இடமா இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபார்மாக தான் இருக்குது. சைட்டில் காட்டுறேன், ஆனால் தெரியல பெருசாக. ஆடு மாடு எஸ் நைஸாக இருக்குது. இந்த பக்கம் நல்ல வடிவாக இருக்குது. தோட்டங்கள் கூட என்ன வச்சுருக்கோம், அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் நிற்கிது. அதை விட இன்னும் ஒன்று சொல்லணும், ரோட்டில் எங்கே பார்த்தாலுமே லொரி தான். லொரியாக போய்கொண்டே இருக்குது. ஒரு வித்தியாசமான அனுபவம். இந்த சேனல் வந்து அது எப்படி முதல் க்ளீனாக இருந்தது, முதல் டார்க் ஆகிக்குது. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு காரணம் இப்போ நாங்கள் கேஎஃப்சி சாப்பிட்றோம். பெல்ஜியத்தில் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறோம். சரி எடுங்க. நாங்கள் ஃபைனலி இப்போ நாங்கள் வந்தடைய வேண்டிய இடத்துக்கு வந்து அடைஞ்சிட்டோம். இதுதான் நாங்கள் புக் பண்ணி இருக்கிற பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். இங்கே வந்து உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு ஹவுஸ் மாதிரியே இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். வந்த உடனே எங்களுக்கு பிஸ்கெட் என்ன அது கவ் பண்ணி இதுக்கு எடுக்கலாம். சாப்பிட போகிறீங்களா? சரி வாங்க, இப்படி பார்த்துட்டு இது ஒரு சின்ன ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது. ஹவுஸ் தான் இது. நினைக்கிறேன் அவன் ரெண்டுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா மேலே பெட்ரூம்ஸ் இருக்குது, கீழே வந்து பாத்ரூம். வெரி நைஸ், சூப்பராக இருக்குது. வெரி க்ளீன். சர்வர் ஃப்ரம் அ சிங்க். நம்ம என்ன இதாக சொல்லுவோம், இங்கே இதை பார்க்க தான் வந்து நாங்கள். இது டாலியா இதில் கொஞ்சம் கண்டு வண்டிட்டு போகிறோம். விலங்கு வண்டிட்டு போவோம்மா, வண்டிட்டு போகலாம் இல்லை? ஓகே, எங்களுக்கு ஆடினுக்குள்ளேயும் வைக்கிறோம் நாங்கள் கொண்டு. ஓகே, மறக்காமல் இது எனக்கு அந்த ஃப்ளவர் ஷோ என்ன அந்த சாட்டர்டே சண்டே நடக்க போகிற ஷோவாக இருக்கும். பிளாஸ்டிக் இல்லை, ரியல் தான். அவங்க என்ன இந்த பிளாஸ்டிக்கை வைக்கிறாங்க? டக்குன்னு பார்த்தோன்னா பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கு. ஆமாம், நைஸ் பெட்ரூம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பெட்ரூம். 1 பெட்ரூம் தான். ஆல்வேஸ் நான் இந்த இடம் தான் டிஃப்ரெண்டாக கட்டியிருக்கிறேன். நல்லா இருக்குல்ல? ஸோ கியூட்டாப்பா. நார்மலாக அந்த ஹோட்டல் மாதிரி இல்லாமல் என்னவா வெயில் கொளுத்து எறிய போதுன்னு. நல்ல வடிவான வீடுகள் எல்லாம். இதுதான் வெல்கம் ஃப்ளவர். அப்பா வெல்கம் ஃப்ளவர் இதுதான். அங்கே நிற்கிது பர்பிள் கலர், ரெட் கலர். தப்பே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கடை ஒன்று தான் இருக்குது. இது ஏதோ சூப்பர் மார்க்கெட் நினைக்கிறேன்.
என்ன ஆக்களே காண இல்லை. 8 மணிக்கு ஆக்கள் எல்லாம் 10 வாங்கலாம். டவுன் இருந்தாலும் ஆக்கள் இருக்க தானே. எவ்வளோ பெரிய போட்டோண்டு இது குளிக்கலாம் போலோட இறங்கி என்ன இருக்குது. ஆஹா நாங்கள் இரவுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிற சாப்பாடு இது வந்து செமனில் செய்திருக்கு, அதாவது செமன் ஃபிஷ். இது வந்து சலட் எல்லாருக்கும் கொடுக்குறது. இந்த சிப்ஸ் இங்கே ஃபேமஸ் என்ன, கொலண்ட் பெல்ஜியம் ஃபேமஸ் ஆகும் என்ன சிப்ஸ். அவர் வந்து ஷேக் ஷேக் finger prawn. Ooh, I love that one. Yeah. நான் செய்கிற ஃபிஷ் மாதிரி இருக்கணும். எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் உங்களுக்கு அவர் இருப்பேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு கொலண்டியில் உள்ள கூகுஃப் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் இங்கே வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளவர் ஷோ, இது வந்து ஒவ்வொரு 75 வருஷ காலமாக எங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதை இன்றைக்கு நாங்கள் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு இன்றைக்கு பெரிய ஒரு வீடியோவை எடுத்து காட்டுறேன்னு பாருங்க. இது வந்து நாங்கள் இப்போ கார் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு நடந்து போகணும். அங்கே வந்து இங்கேருந்து நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து 1 மைல் தூரத்துக்கு நடக்கணும். அந்த இடத்துலேருந்து சைக்கிள் ஹையர் பண்ணியிருக்கிறோம். சைக்கிள் எடுத்துக்கொண்டு நானும் என்ற கணவரும் கிட்டத்தட்ட ஒரு 30 மைலுக்கு சைக்கிளில் தான் ரவுண்ட் பண்ண போகிறோம். காரை நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ சைக்கிள் ஹையர் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கிறோம். பார்த்தீங்களான்னு சொன்னால் 1000 கார் நிற்கிது. நாங்கள் ஆல்ரெடி இன்னொரு கார் பார்க்கிங்கு போய் அங்கேருந்து திரும்பி தான் இங்கே வந்திருக்கிறோம். ஏன்டா இது நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம் கார் பார்க்கிங். நாங்கள் வர்றதுக்கு முதலே ப்ரிப்பேராக புக் பண்ணி வந்ததால் இங்கே கொண்டு வந்து திரும்ப பார்க் பண்ணிவிட்டு இப்போ சைக்கிள் ஹையர் பண்ணி அங்கே போகணும்னு நினைக்கிறேன். அப்படியா சைக்கிள் எடுத்துக்கொண்டு இந்த ஏரியா ஃபுல்லாக ரவுண்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ காலையில் 10:30 ஆகிட்டுது. 10:30 வெதர் நல்லா இருக்குது. ஆனால் மழை வரணும்னு நினைக்கிறேன். நாங்கள் எதுக்கும் ப்ரிப்பேராக கூடையெல்லாம் கொண்டு வந்தது, சூட் ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கொண்டு தான் வந்திருக்கிறோம். இந்த ஏரியா எங்கே பார்த்தாலும் சனம் தான், ஒரே சனமாக இருக்குது. இன்றைக்கு எப்படின்னு சொன்னால் நான் நினைக்கல சாட்டர்டே சண்டே வந்து அப்படி இருக்குமெண்டு. ஏன்னாண்டா அந்த டேயில் தான் நிறைய பேர் வெறியினமன்ற மாதிரி நாங்கள் புக் பண்ணிக்க பார்த்தோம். கூடுதலான பீப்புள் வந்து சாட்டர்டே சண்டேயில் தான் நீங்கள் விசிட் பண்ணுறாங்க போல இருக்குது. Yeah. One tender. Lovely. You sure? Yeah, well, interesting. Oh my God. அப்போ இப்படி புக் பண்ணி நீங்கள் நான் நினைச்சேன் தனித்தனி சைக்கிள் ஆக்க மாட்டேன். So the tallest one has to go in the front. Yeah. And the one in the back just takes the videos and the pictures. That's our plan. That's your mission. Oh, right. Thank you. So you just turn the key gently like this. Now on the other side, there's a button. You press and hold down. Oh, look. Okay. Pull the key out. Okay. Your number of the key is also on the bike. You see another tandem parked. Just look at the number again. Tandem 29. Cross the road. Put it back in and turn the key. Okay. Yeah. Okay. So what you want to do is you want to put the kickstand up first before you take a seat. முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்குள்ளே போகலாமோ தெரியல. நாங்கள் எதுக்கும் வெளியில் 2 எடுத்தோம். ப்ரைவேட் நோ என்று இதுக்குள்ளே போகல, இது ப்ரைவேட். ஓகே, நாங்கள் இதில் 2 பார்த்துட்டு போயிட்டோம். அங்கே மட்டும் இருக்குது. எப்படி ரோட்டுக்கு சைடில் போயங்க.
பெருசு சைஸ் என்ன ஆ மேப்பா நல்லா ஓடுது சைக்கிள் ஆ அவ்வளோ சைக்கிளிஸ்ட் அது இவ்வளோ பேர் சைக்கிள் ஓடுறாங்களா எங்களோட சைக்கிள் எங்க பார்த்தாலும் பூத்தா டூலிப் டூலிப் இப்போ சைக்கிள் ஓடினதுக்கு பசிக்குது இல்லை அது அந்த டிஃப்ரெண்ட் அந்த ஃப்ளவர் அந்த அழகான வீடுகள் அப்போ இப்போ நாங்கள் சைக்கிளில் வரோம் ஓகே நடந்து வராக்கள எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறோம் காரில் வந்தால் கூட பார்க் பண்ணிடலாம் அது சைக்கிளில் வர்றது இதுக்கெல்லாம் டிக்கெட் எடுக்கணுமா ஓகே ஒவ்வொன்றுக்கும் தனி டிக்கெட் அப்படி தானே டூலிப் வந்துட்டோம் கரெக்டாக நாங்களும் வேற மழை எப்படி வர போகுதுன்னு பாருங்க மேகத்தை வேற டூலிப் ஓகே இந்த லுக் உங்களோட சைக்கிள் எப்படி இருக்குதாண்டு 2 பேருக்கு ஒரு சைக்கிள் சூப்பர் சைக்கிள் நான் இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்து நாங்கள் உள்ளே போய் பார்க்கணும் டிக்கெட் ஆஃபீஸ் எப்படி இதெல்லாம் வந்து வச்சு வளர்த்து செய்யணும்னு மோர் தென் 1000 years ago 5000 kilometer for the oh my god இவ்வளோ தூரம் போகணுமா tractors இது பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி இருந்தால் நான் ரியல் நான் நிஜம் பிளாஸ்டிக் ஆக்குவாண்டு அதே இங்கே வைக்க போயினோம் அது சம் இதெல்லாம் பிளாஸ்டிக் அதை நினச்சி தான் நான் பிளாஸ்டிக் நினச்சி நாங்கள் இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே உங்களுக்கு கேட்குதா மழை வந்து அப்படி கொட்டுது எவ்வளோ ஒரு டைமிங்கு கிட்டத்தட்ட நாங்கள் அந்த சைக்கிள் பார்க்கிங்லேருந்து இங்கே ஒரு 45 மினிட்ஸ் சைக்கிள் ஓடி இருப்போம் இந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடத்துக்கு இங்கே என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுத்து உள்ளே வந்திருக்கிறோம் இந்த டூலிப் வந்து எவ்வளோ காலத்துக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணினது எப்படி ஸ்டார்ட் பண்ணினா யாரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது எத்தனை ஏக்கரில் இவங்க செய்கிறாங்க கிட்டத்தட்ட 750 வெரைட்டியான இந்த டூலிப் மாதிரியான பிளான்ட்டுகள் இங்கே வளர்க்கினவா ஃப்ளவர்ஸுக்கு பேர் போன இடம்னு சொன்னால் கொலண்டில் மோஸ்ட்லி சூப்பர் பிளேஸ் எல்லாம் இருக்குது
இது நான் செகண்ட் டைம் வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்த போதே நான் நினைச்சேன்னா ஒருக்கா வரணுமென்னு சொல்லி இந்த ஃபார்மை பார்க்கணுமெண்டு. ஏன்னா முதல் தடவையும் காரில் வந்து போவைக்கு எங்களுக்கு அந்த ஆப்பிள், பியர்ஸ், கிரேப்ஸ் அதுகளை பார்த்தோன்னே எனக்கு நின்று பிடுங்கணும் போல் இருந்தது. அந்த பிடுங்குறதுக்கு எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இந்த முறை இந்த ஃப்ளவர்ஸை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த இந்த கணவருக்கு முதல் தேங்க்யூ சொல்லணும். அப்போ தேங்க்ஸ் அப்பா. வச்சுட்டு வெளியில் போய் பார்க்க போகிறோம். ஆனால் சரியான குளிர் அப்படி ஒரு குளிர். மெயின் வந்து டர்க்கிஸ்லேருந்து தான் வந்திருக்கேண்ணே. அங்கே இருந்தால் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கணும். ஒவ்வொரு இயராக படிப்படியாக வளர்ந்து இப்போ வந்து இந்த அளவு தூரத்துக்கு இது கொண்டு வந்திருக்கணும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஜூம் பண்ணி படிக்கணுமெண்டா படிங்க. இதை படிக்கிறதுக்கு ஒரு நாள் போயிடும். ஓகே, நாங்கள் மேலால் பார்த்து கொண்டு போவோம். ஓகே, 1500 அப்பா. ஓ மை காட், 1500 1500 இயர்ஸுக்கோ தான் முதல் ஸ்டார்ட் பண்ணினதா? இது வந்து 1500ஆம் ஆண்டு இது வந்து டர்க்கியிலேருந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. அவங்க தான் முதல் அங்கேருந்து தான் கொண்டு வந்து இது வந்து தொடங்கி இப்போ செய்து கொண்டிருக்கணும். இப்போ 2024 வருஷத்துக்கு வந்துட்டுதான்டா. நீங்கள் கணக்கு பண்ணுங்க மிச்சம் எப்படி இருக்குதுன்னு. அதில் அந்த ட்ரூலிஃப் மேப் இருக்குது. அதில் பாருங்க அடுத்ததை எப்படி க்ரோ பண்ணி எந்த அளவுக்கு வந்துருக்குது, எப்படியான ஒரு இடம்னு சொல்லி. இந்த டீல் ஒவ்வொரு நம்பர்ஸாக போட்டுருக்குது. ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் எப்படி இதானுதாண்டா. ஏதாவது இந்த டிஃப்ரெண்ட்டை பாருங்களேன். இது வந்து ஒரு வெங்காயம் மாதிரியான ஒரு இது தானேண்ணே. அது இந்த விதை வந்து இப்படி தான் இருக்குது. சிவப்பு வெங்காயம் மாதிரியே இருக்குது. அது உள்ளேயும் அப்படி தான் இருக்குது. யூஸ் பண்ணுற என்னது இது என்ன சாமான்? எல்லா மிஷினரியலும் கிண்டுற இது என்னன்னு சொல்கிற பிக்கானா? உளவேரம் பிக்கான். இது கிட்டத்தட்ட உளவேரம் மாதிரி தான். உளவேரம் செருக்கிறது. இது கலப்பை, பிரட்டை கலப்பை. இது என்ன விதைக்குதா? இங்கே இருக்குது. எப்படி க்ரோ பண்ண வைக்கிறதுன்றது இதை பார்த்துட்டு போனால் நாங்களும் வைக்கலாம் இல்லையே. ஒரு சான் அகலத்தில் கையை இந்த மாதிரி வச்சு கொண்டு தான் வைக்கணும். அகலமாக வைக்காமல் நான் காட்டுறேனே இந்த சைஸ், இந்த அளவு பெரிய விரல்லேருந்து சின்ன விரல் வரையுமான அளவு சைஸில் தான் அந்த பிள்ளைங்க நட சொல்லி இருக்கிறேன். அதே மாதிரி சதுரமாக ஒரு சதுர இதில் தான் நடந்து வச்சிருக்கிறேன் பாரு. 1956 1965 டோட்டல். இங்கே அதை எப்படி க்ரோ பண்ணுதாண்டு. ஓ, மேலே அந்த வைக்கெல்லாம் போடணுமா? மண் போடுறது இல்லையா? இங்கே பாருங்க எப்படி. ஆனால் அவை கணக்கு நடிக்கணும் இல்லோ, நிறைய போட்டு தானே நடிக்கணும். அந்த மிஷின் இல்லை, அந்த இதை போடினோம் பாப்பா, சீட்ஸை போடினோம். அந்த மிஷின் தான் அது போடுறோம் மிஷின் இது. அதுக்கு மேலே தான் பிறகு இந்த முளைக்க போட்டுட்டு அந்த சூட்டுக்காக வைக்கல போடினோம். வேணா பெரிய வேலை தான். இங்கே எங்கே போகிறோமாப்பா? இதில் பெரிய இதில் வந்து இருந்தால் எப்படி தெரியும் அது? இந்த விதையை போட்டு கொண்டே வாரத்துக்கு. ஓகே, விதை வந்து இந்த லைனில் வருமான்னு நினைக்கிறேன். இது கொட்டை இங்கே வாங்கலாம் என்கிட்ட. விதை வந்து இதுக்குள்ளேருந்து கொட்டை இதுலேருந்து வந்து லைனாக வரும். அப்போ அந்த கரெக்டாக ஒரு இதுக்குள்ளேயும் போய் என்ன ஓப்பன் ஆகி போகும். இது பூ பிடுங்குற இல்லை, இது வந்து பூ பிடுங்குறதுக்கு, பூவை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இங்கே பாருங்க,
ஏன் அங்கே பாருங்க கட் பண்ணி கொண்டு வருவீனா அந்த ஃப்ளவரை வந்து கட் பண்ணி எடுக்குது பார்த்தீங்களா இங்கே ஒவ்வொரு மிஷினும் எப்படி இருக்குது ஐயோடா எவ்வளோ பெரிய மிஷின் ஆண்டு இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் அப்படி ஒர்க் பண்ணி நம்ம எல்லாம் போட்டிருக்குதுல்ல இது எல்லாமே ரியல் தான் நட்டு வச்சிருக்கணும் அப்படியேண்டு இங்கே வாங்கலேன் வெரி க்ளோஸாக தான் அப்படியே நட்டு வச்சிருக்கிறான் ஏ வெரி க்ளோஸாக தான் நட்டு இருக்குது என்ன வெளியில் எப்படி மழை பெய்யுதுண்டு ஐயோடா ஆனால் பெரிய பெரிய பூக்கள் தாமரை பூவின் அளவில் இருக்கு ஒவ்வொரு பூக்களும் நான் ஏதோ குட்டி குட்டி பூவாக இருக்குமாக்குமான்னு நினைச்சனே இவ்வளோ பெருசாக இருக்குதேப்பா நான் இது குட்டி பூவாக இருக்குமாண்டு ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸு நாங்கள் மலைக்கு ஹெயில் ஸ்டோன் வேறு செம்ம கொட்டுது கொஞ்சம் தப்பிட்டோம் இதில் எத்தனை வெரைட்டியாக இருக்குதுண்டு நான் நினைக்கிறேன் இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 இருக்குமா இதுக்குள்ள ஆனால் 700 வகையான இந்த டூலிப் இருக்குதுன்னு சொல்லி அந்த இதில் போட்டிருந்தது நான் பார்த்தேன் ஆனால் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கலர்ஸில் ஒவ்வொரு வடிவில் இது வந்து பார்வைக்கு வச்சிருக்கணும் நாங்கள் எடுக்கக்கூடாது இந்த கலர்ஸ் டைம் வெரி நைஸ் எது உங்களுக்கு பிடிச்சது சும்மா முன்னுக்கு வந்துட்டு இதான் எனக்கு தெரியும் கண்டிப்பாப்பா நீங்கள் இதுதான் சொல்ல போறீங்க என்ன இருக்குங்க இது வந்து அந்த சீட்ஸ் எடுத்துட்டு போற லோரியா ஐயோ டயரை பார்த்தாலே பயமா இருக்குது எவ்வளோ பெருசுண்டு கண்டெய்னர் லோரி மாதிரி இருக்குது இந்த ஃப்ளவர்ஸை எடுத்துட்டு போறதா நல்லா இருக்கா ஆ ஓ ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டா என்ன பண்ணுறோம் சைக்கிளா டூலிஃபா டூலிஃப் இது எப்படி இருக்கு நோ ஓகே ஓகே இதா சேம் தானே இது நல்லா இருக்கு ஓகே அதில் இதை காணையில் எவ்வளோ வடிவாக செஞ்சுருக்குதாண்டு ஓ சிம்பிளாக செய்திருக்கப்பா அதான் நான் பார்க்குறேன் பேக் பெயிண்டிங் தானே ஐ ரியலி லைக் அப்பா அந்த பெயிண்டிங் அது நல்லா இருக்கு அது வேணிக்கிட்டு போமா வீட்டை ஓ மீன காரை மறந்து போனேன் நாங்கள் திருப்பி வந்து காரில் வந்து வேண்டிக்கிட்டு போவோம் அது எவ்வளோ போட்டுக்கிட்டு பார்ப்பா கண்டெட்டுக்குள்ளேன்னா எடுப்போம் கண்டெட்டுல தருவானா தர மாட்டாரு நியர்லி 1000 pounds அப்பா வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபோட்டோஸ் அப்பா இதெல்லாம் பெயிண்ட் பண்ணினது ஆக்கள் வந்து பீப்புள் வந்து அவங்க வந்து ட்ராயிங் பண்ணினா தான் இதெல்லாம் வச்சிருக்கிறது அதாவது 1000 pounds வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பெயிண்டிங் இந்த சைன் பண்ணியிருக்கு பாருங்க ஆரன்
எப்படி பெயிண்ட் பண்ணி இருக்குதான்னு சொல்லு. நான் நினைக்கிறேன் இது அந்த காணிவேல் நடக்க போகிற ஷோ நினைக்கிறேன். அதான் சூப்பராக இருக்குது. ஒரு நேம் போட்டு இருக்குது. Very good, very nice. அப்போ உங்களுக்கு சொன்னால 5 ஃப்ளவர் வந்து எடுத்துகிட்டு போகலாம் வந்து அந்த பிளான்ட். கேண்டீனில் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுக்கிட்டே சாப்பிட போகிறோம். மத்தியானம் இங்கே தான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். ஆப்பிள் பாய். எவ்வளோ பெரிய பூ உண்டு. ஏன் தொடக்கூடாது? கலர் கலராக இருக்குதே. இங்கே எல்லாம் இருக்குதான்னு பாருங்க. அங்கே மட்டும் இருக்குது. அங்கே இருந்து இதெல்லாம் பூத்து முடிஞ்சுது. இதெல்லாம் பூத்து முடிஞ்சுது. அங்கால இருக்கிறதெல்லாம் பூத்துட்டு இருக்கு. எவ்வளோ படிவாக இருக்குதாண்டு. ஐயோடா. ஃபஸ்ட்டு மஞ்சளை ஸ்டார்ட் பண்ணி மஞ்சள் கலரு, ரோஸ் கலரு, மல்டி கலரு, ஆரஞ்சு கலரு. வாங்க வாங்க பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குது? மிக்ஸ்ட் மஞ்சள் அண்ட் சிவப்பு லைன் போட்டது. இந்த இதா பிடிச்சிருக்குது. இதா எனக்கு பிடிச்சிருக்கு. இது பிடிச்சிருக்கு எனக்கு. ஐ ரியலி லைக் தட். தண்ணி நிற்கிது. வெங்காளி பாக்கா. இது ஓகே. இதுக்கால போகிறோம். மல்டி கலருக்கால பூவுக்கு பார்க்காம பார்த்து தான் போகணும். இப்படி தான் போகணும். என்னென்ன பூ வேணும் உங்களுக்கு? நான் பிக்கல, எல்லாம் பிஞ்சு போயிருக்குது. இவ்வளோ கலர்ஸ் அண்டு பாருங்களேன். ஐயோ, இதுண்ட இலையும் கூட வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு பூவின் பெருசாக பாருங்க. இந்த கை வைக்கிறேன் பாருங்க. இந்த பெருசு. ஐயோடா, எவ்வளோ பெருசுண்டு. இந்த பூக்கள் எல்லாமே இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கு பிறகு அது இந்த காலங்கள் முடிஞ்சு போயிடும். இது ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ப்ரிங்கண்டா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அப்படி தான் இருக்குது. அப்படி தானே? இந்த 2 மாத காலங்களுக்குள்ளே தான் இந்த பூக்களின் ஆயுள் காலம். அதுக்கு பிறகு ஐயோ அதெல்லாம் செத்து போயிட போகுது. அதுக்கு பிறகு திரும்ப அடுத்த வருஷம் அந்த கிழங்கு இருந்து முளைக்கும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பராமரித்து திருப்ப எடுத்து வச்சா நல்லா வரும். அங்கே பாருங்கள், அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மல்டி கலர் சூப்பராக இருக்குது. மல்டி கலர் இல்லை, அந்த மெரூன் அண்ட் ஒயிட் நல்ல ஒரு கலர். என்ன எனக்கு அது பிடிச்சிருக்குது. ஆனால் என்ன, இந்த பூக்கள் வந்து
எடுத்துகிட்டு போனால் நிற்காது, தண்ணிக்குள்ளேயே வைக்கணும். இது ஒரு தாமரைன்ற இனம் மாதிரி தானே, கிட்டத்தட்ட அந்த சதுப்பு நிலத்தில் வளர்றது. அதால் தான் அந்த சூடு தாங்காது, செத்து போயிடும். எதை பார்க்குறதுன்னே எனக்கு தெரியலையே. எல்லாம் நல்லா இருக்குது. இதுக்கு பிறகு அடுத்த கலர். வாவ், லுக்கத்தை சூப்பராக இருக்குது. ஐயோ இங்கே பாருங்க. ஐயோ எவ்வளோ வடிவாக இருக்குதாங்க. எஸ் ஓகே கம்மியாப்பா. சேம் பேக்கப்பா, வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் பண்ணி போயிட்டானே. பூ பறிக்க போறேன். யாருக்கு என்ன கலர் வேணும்? எனக்கு அந்த கலர் வேணும். வெல்வெட் கலர் சூப்பராக இருக்குதே. ஐயோடா, இது ஒரு பூச்சி மாதிரி இருக்குது இல்லை? எப்படி இது இன்னும் வந்து அந்த ஓப்பனாக இல்லை. இங்கே இருக்குதுக்குள்ள குட்டியை வந்து உள்ளே இருக்கு. ஓ நைஸ் கலர். இது நல்லா இருக்கு. அந்த கலர்ஸும் நல்லா இருக்கு. அந்த டபுள் கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. என்ன நாங்கள் கொஞ்சம் வேண்டிட்டு போவோமே. என்ற நேயர்கள் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு யாராவது இங்கே வந்து பார்க்கணும்னு சொன்னால் வந்து பாருங்கள். அப்படி ஒரு இடம். நான் சொல்கிறத விட நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமென்று சொல்லி. இன்றைக்கி நாங்கள் வந்த நாள் வந்து வெதர் வந்து நல்லா இல்லை, இருந்தாலும் எனக்கு வந்து 100க்கு 100% 100% சக்ஸஸ்ஃபுல்லுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு ட்ரிப்பாக இது அமைஞ்சிருக்குது. இந்த பூக்களை பார்த்தோன்னே எல்லாம் மறந்து போயிட்டுது. என்ன உண்டு, இந்த பூக்களை வந்து எடுத்துகிட்டு போயிடாது. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகணும் போல இருக்குது, ஆனால் எடுத்துகிட்டு போயிடாது. இந்த பார்த்த ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கிறேன். அதோட உங்களோட இந்த ஃப்ளவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம், நான் பெரிய பிளான் எல்லாம் பண்ணி வந்தேன். சாரி கட்டி வருவோம், நல்ல ஒரு வடிவான சட்டை போட்டு வருவோம் ரெண்டெல்லாம் நான் திங்க் பண்ணி கொண்டு இருந்தேன். ஆனால் மழை வந்துட்டுது, ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு. இருந்தாலும் பரவாயில்லை, மெட்டாக்களை பார்க்கலையும் ஓகே, அவங்களும் சிம்பிளாக தான் வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதே போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் இந்த வெதர் வந்து எங்களுக்கு விட்டு கொடுத்ததுக்கு தேங்க்யூ. நன்றி. உங்களுக்கும் நன்றி. மீதி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்கோ. இன்னொரு அழகண்டு. Super experience. Come on, Appa. Come on. Very nice. ஆனால் இந்த மல்டி கலர் வந்து இங்கே தான் நல்லா இருக்கு பார்க்க. Very careful. Me? Oh. Right there. You would think in the land of gods they would know.
நான் மட்டும் தனியாக கலரில் நிற்கல. இந்த கலரில் பூயில் இருக்காங்க. இந்த கலரில் In Geneva is the standard. Nee, wie? இதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டூலிப் வந்து நாங்கள் முதல் போனது இதில் இருந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 10 நிமிஷம் சைக்கிள் ஓடி வந்திருப்போம். இந்த இடத்துலையும் இந்த மல்டி கலர் டூலிப் வந்து இருக்குது. ஒரு சின்ன ஒரு பிளேஸ் தான். அங்காலையெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அதுக்குள்ளெல்லாம் போக விடே இல்லை. இது வந்து நார்மலாக டூரிஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி செய்திருக்கிறேன். நாங்களும் வந்து இங்கே பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கலர்ஃபுல். எனக்கு என்னென்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு கலரும் வந்து கூடி குறையாமல் எல்லாமே மிக்ஸ் பண்ணின மாதிரி இடையிடையே கரெக்டாக வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, பேர்பிள் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. அள்ளி தெளிச்சு விட்ட மாதிரி கலர்ஸ் மாதிரி இப்போ எல்லா கலரும் இருக்குது. இதுதான் அந்த டூலீஃபின் கிழங்கு. இது ஒரு வெங்காயம் மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்குது. சி வா, ஐ லவ் டூலீஃப். இது ஒரு டேங்க். உள்ளே என்ன இருக்குதுன்னு நினைக்கிறேன். டேங்க் மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு பிக்சர் போட்டிருக்கு. ஒரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா இது கார்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த ஷேப் என்ன அப்படி தான் அந்த கிழங்கு. இதில் பார்த்தீங்களா ஒரு பள்ளம் இருக்குது ரவுண்டாக. அப்போ பேக்குக்கு வாட்ச் போட்டுடலாம். இந்த கணவருக்கு டிராக்டர் இருந்தால் போதும். எங்கே டிராக்டர் இருந்தாலும் போயிடுவார் அவருக்கு பார்க்குறதுக்கு. எப்போ செய்திருக்கு, எப்படி செய்திருக்குது, எந்த வகை டிராக்டர் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இதை பற்றி சொல்லிட்டு இருப்பார். டாலியாஸ் அங்கால இருக்கிறது தூரத்தில் தெரியுது பாருங்களேன். விற்கப்பட்டிருக்கா டிராக்டர்? இந்த பூக்களை எல்லாம் செய்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணிடுறேன். இப்போ பூ வந்து எவ்வளோ பெருசாக இருக்குங்க.
சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த பாவங்கள் என்ன இந்த பூக்கள் எல்லாம் என்ன 1 கிழமை தான் இருக்க போகுது என்ன எவ்வளோ வடிவாக இருக்குது. சே இந்த ஆயுள் காலம் முடிய போகுது. பா 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 இந்த பக்கம் இப்படி இருக்குது. ஓகே எப்படி இருக்குது அந்த இது ஒரே கலரில் வச்சுருக்கேன்னா இன்னொரு கலர் இடையில இருக்குது, ஒரு வெள்ளை கலர் இருக்குது. இந்த பக்கம் இப்படி இருக்குது. ஓகே அந்த பக்கம் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இது பார்த்தீங்களான்னு சொன்னால் 20 அடி ஆழ்வாமத்துக்கு கீழே தான் அந்த நிலப்பரப்பு அங்கே இருக்குது. இதுதானே காஞ்சோண்டி நீங்கள் சாப்பிடட்டா? எல்லாம் லொரியில் எல்லாத்துலேயும் பூ தாங்க இருக்கிறார். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்? இது வழியில் போகிறது அவங்க பார்க்கில் போட்டு மட்டும் பார்க்க வராது. அந்த பக்கம் அப்படி இல்லை, இப்படி நான் அது கட் பண்ணினது அந்த பின்வேர் தானே மிச்சத்தை அப்படியே போட்டு வச்சிருக்கு. ஓகே எவ்வளோ கலர் வடிவாக இருக்குது அது. இப்படியெல்லாம் இருக்கும்னா பார்க்க மஞ்சள் கலர், இது மஞ்சள் கலர், பின்னூட்டுக்கு மஞ்சள் கலர். அந்த பக்கம் சிவப்பு கலர். இதெல்லாம் ப்ரைவேட் லேண்ட். இவ்வளோ விதைச்சி வச்சிருக்கீங்க. அது தனி ஹவுஸ் தானே? போட்டில் இருந்து போகல பூக்கள் தெரியாது எவ்வளோ உயரத்துலேருந்து பார்க்கணும். மீட்டிங் மாதிரி அப்போ அந்த இதில் போகிற மாதிரி ரைடிங் போகிற மாதிரி சும்மா இல்லையா? ஆனால் இன்னும் இந்த பக்கத்தில் இருக்கிறாக்கள் இந்த வாய்க்காலில் மீன் பிடிக்கலாமா?
ஏன் நிற்கிறீங்க? ஏன் புல்லுக்கு போகிறீங்கப்பா? இன்றைக்கு நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருந்தது இந்த நெதர்லாண்டில், அதாவது கொலண்டில் இந்த டூலிப் எங்கே எப்படி பயிரிடினம், அதை வந்து மக்களுக்கு பார்வைக்கு வச்சிருந்த இடங்களையும் ஒரு சில இடங்களை நானும் என்ற கணவரும் சைக்கிளில் இந்த ஏரியாவையே சுற்றி வந்தோம். இப்போ சுற்றி முடிச்சுட்டு பின்னேரம் 6:30 மணி ஆயிட்டது. இத்துடன் இன்றைய ட்ரிப்பை முடிச்சு கொண்டு நாளைக்கு இன்னும் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இதை தொடர்ந்து அதையும் பாருங்கன்னு சொல்லி இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you for watching. Thank you. Bye.